மாணவர்களே, வேதியியல் தமிழிற்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று நீட் கெமிஸ்ட்ரி 360 பகுதியில் முந்தைய நீட் தேர்வில் கேட்கப்பட்ட வேதியியல் கேள்விகளையும் அதற்கான தீர்வுகளையும் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்று ஒரு கேள்வியினை பார்க்க போகின்றோம். வாங்க இன்றைய கேள்விக்குள்ள போகலாம். இக்கேள்வியானது நீட் 2022 கேட்கப்பட்ட கேள்வி. அதன்படி பின்வரும் வினை வரிசையிலிருந்து உருவாகும் தயாரிப்பு என்ன? த ப்ராடக்ட் ஃபார்ம்டு ஃப்ரம் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன் சீக்வன்சஸ். அதாவது நம்மளுக்கு ஒரு கீழே ஒரு வினை கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினைல் சைனைடு முதல் படிநிலையில் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு கூடயும், இரண்டாவது படிநிலையில் சோடியம் நைட்ரைட் மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்து கூடயும், மூன்றாவது படிநிலையில் நீர் கூடயும் வினையும் புரியும் போது நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. அது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல எது சரியான பதில் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, வாங்க தீர்வுக்குள்ள போகலாம். முதல்ல வினையை எழுதிக்கலாம். இப்போ ஃபினைல் சைனைடை எழுதிக்கிட்டு முதல் படிநிலையில் இந்த ஃபினைல் சைனைடு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு கூட வினைபுரியுது. இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு அப்படிங்கிறது ஒரு ஒடுக்க காரணி. அப்படிங்கிறப்ப இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு ஹைட்ரைடு அயான்களை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட்ல இருந்து ஒரு ஹைட்ரைடு அயனி சைனோ குரூப்ல இருக்கிற கார்பனை போய் தாக்கும்போது இங்க இருக்கிற பை எலக்ட்ரான்கள் நைட்ரஜன் நோக்கி நகருது. இந்த நைட்ரஜன் அலுமினியத்தை கூட போய் சேரும்போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்மீடியட் கிடைக்குது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இன்னும் இங்க ஹைட்ரஜன் இருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த ஹைட்ரஜன் ஹைட்ரைடு அயானா மீண்டும் கார்பனை போய் தாக்கும்போது இங்க இருக்கிற பை எலக்ட்ரான்கள் நைட்ரஜன் நோக்கி நகரும் போது நைட்ரஜன் நெகட்டிவ் சார்ஜை பெறுது. இந்த மாதிரியான ஒரு இன்டர்மீடியட் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த இன்டர்மீடியட் நீர் கூட வினைபுரியும் போது நம்மளுக்கு பென்சைல் அமீன் அப்படிங்கிற ஒரு இன்டர்மீடியட் கிடைக்குது. இந்த இன்டர்மீடியட் இரண்டாவது படிநிலையில சோடியம் நைட்ரைடு மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்து கூட வினைபுரியும் போது நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயசோ ஆக்கல் வினை, அதாவது டயசோடிசேஷன் நடக்கும்போது நம்மளுக்கு டயசோனியம் உப்பு உருவாகுது. இதோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சைல் டயசோனியம் குளோரைடு. இந்த பென்சைல் டயசோனியம் குளோரைடு மூன்றாவது படிநிலையில நீர் கூட வினைபுரியுது. இந்த பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பதிலீடு வினையா இங்க நடக்குது. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஜன் கருக்கவர் காரணியா செயல்பட்டு இந்த நைட்ரஜன் கேஸா இங்க வெளியே போயிருது. இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் குளோரின் கூட சேர்ந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலமா வெளியே போயிருது. அதன் பிறகு நம்மளுக்கு இந்த OH இது கூட சேர்ந்து நம்மளுக்கு ஒரு ஆல்கஹால் உருவாகுது. அதாவது பென்சைல் ஆல்கஹால் நம்மளுக்கு உருவாகுது. அது மட்டும் இல்லாம நைட்ரஜன் கேஸ் மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் நம்மளுக்கு கிடைக்குது. அங்க நம்ம கேள்விக்குள்ள போகலாம். இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்வரும் வினை வரிசையிலிருந்து உருவாகும் தயாரிப்பு என்ன? அதாவது த ப்ராடக்ட் ஃபார்ம்டு ஃப்ரம் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன் சீக்வன்ஸ். அதாவது இந்த ஃபினைல் சைனைடு இந்த 3 படிநிலையில வினைபுரிந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் 3, அதாவது பென்சைல் ஆல்கஹால் தான் நம்மளுக்கு கிடைக்குது. சரி மாணவர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமா இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கான்செப்ட் குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி மாணவர்களே.